யாரு நீ? ஆனாத ஒரு 10 நிமிஷம் இங்க இருந்துட்டு போயிடுறமா. அவன் 10 நிமிஷம்ங்கறான், 20 நிமிஷம்ங்கறான், நாள் முழுக்க இருந்துட்டு போறான். நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லம்மா. என்ன அது ரத்தம்? இது ரத்தம் இல்லம்மா, சின்ன வயசுல எங்க அம்மாட்ட குடிச்ச பால் இப்ப ரத்தமா வெளியே வந்துட்டு இருக்கு. கத்தி இருந்தா எடுத்துட்டு வா. கத்தியா? எதுக்கு? எடுத்துட்டு வா ப்ளீஸ். யோ, நீ மனுஷனா மிருகமாயா? மனுஷனா இருந்த என்ன மிருகமா மாத்திட்டானுங்க. மிருகமும் தானும் ஆஸ்பத்திரிக்கு போறதில்ல, நானும் போறதில்ல. எங்க போற? இங்க இருந்து போறேன், எங்க போறேன்னு தெரியாது. கடவுள் மேல பாரத்தை போட்டு பேசாம இங்கே இரியா. கடவுளா? அவ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணானோ தெரியல. தெருவுக்கு தெரு கல்லா நின்னுகிட்டு இருக்கான். அவ மட்டும் என் கையில கிடைச்சா. இந்த காலோட எங்கயா போற? என்னைய பாக்குற? இந்த கூரை வீட்டுல எப்படி தங்குறதுன்னா, சூரியன் மறைஞ்சு சந்திரன் வரத்துக்குள்ள பணக்கார இந்திர சந்திரன் எல்லாம் வந்துட்டு போறானுங்க. எத்தனையோ மிருகங்கள் வர்ற இடத்துல ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறதுல என்னைய தப்பு? பணக்காரன் வீட்டுல இரும்பு கேட்டு இருக்கு, கொலைக்க நாய் இருக்கு. ஆனா இங்க இரும்பு கேட்டுக்கு பதிலா நல்ல இதயம் இருக்கு, நாய்க்கு பதிலா நல்ல மனசு இருக்கு. இது வரைக்கும் உடம்ப தாயா வித்திருக்க, இதயத்தை விக்கலையா? அட்ரஸ் இல்லாம இருந்த எனக்கு ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கு அண்ணே. என்ன இதெல்லாம் புதுசா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஸ்டேஷன்லாம் சுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க. உனக்கு விஷயமே தெரியாதா? சொல்லுங்க. நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வர போறாரியா. அவரு எப்படி இருப்பாரோ ஏதா இருப்பாரோ தெரியல. அதனாலதான் காந்தியில இருந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அட நீங்க ஒண்ணு, இன்னைக்கு நாட்டு நடப்புக்கும் விலைவாசி ஏத்தத்துக்கும் அந்த ஆளும் நம்மள மாதிரியே அப்படிங்கிற. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த ஆளு நம்மள மாதிரி அயோக்கியனா இருந்துட்டா பரவாயில்ல. சப்போஸ் அந்த ஆளு யோகினா இருந்துட்டா நம்ம வழிக்கு இழுத்துருவோம். அப்படிங்கிற. குட் மார்னிங் சார். இன்னைக்கு தேதி 14. எல்லாத்தையும் கிழிச்ச சார். ஆனா கிழிக்க வேண்டியது மட்டும் கிழிக்கல சார். மீட் மிஸ்டர் செல்வராஜ். என் பேர் தான் சார் செல்வராஜ். நான் 9 வருஷமா இதே ஸ்டேஷன்ல இதே வேலையில இருக்கேன் சார். ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். எனக்கு 4 ஒய்ஃப், ஒரு குழந்தை, 3 ஒய்ஃப், 2. எவ்வளவுயா? 1. ஓ 1. என்ன விட நீ கரெக்டா சொல்ற. 1 தான் சார். மை நேம் இஸ் ஜெகதீசன் சார். நான் 4 வருஷமா இதே ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். எனக்கு 2 பொண்டாட்டி, ஒரே ஒரு பழம் சார். பையன் சார். நாங்க 2 பேரும் கையால லஞ்சம் வாங்கினதே இல்ல சார். எல்லாம் பையன் சார். எங்களை தவிர இந்த ஸ்டேஷன்ல ஒரு 8 போலீஸ் இருக்காங்க சார். அவங்க வந்தா பிடிச்சு லீவ்ல தான் சார் இருக்காங்க. அந்த லீவ் லெட்டர் கூட இங்கதான் எங்கேயோ வச்சேன். உங்க பாக்கெட்ல பாருங்க, உங்க டேபிள்ல பாருங்க. கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆமா சார். பாவம். உங்க கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். இன்ஸ்பெக்டர் நம்மாலே. சொல்லு சார். நீ சொல்லுங்க சார். ஆமா, இங்க தப்பு தண்டா ஏதாவது நடக்குதா? 1 2 எக்கச்சக்கமா நடக்குது சார். நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பவே உங்க கண் முன்னாடி எல்லாரும் கொண்டாந்து நிறுத்துறேன். நான் சொன்னதெல்லாம் இவங்கள தான் சார். இவங்க தான் సూళూరుపేట సోప్పమ్మ. నేనేనా ఇన్స్పెక్టర్ గారు, నా దగ్గర 20 ఫిగర్ ఉంది. 10 అవుడోరుకు 10 ఇక్కడ.
இதுக்கு என்ன அர்த்தம்னா இவங்க கிட்ட 20 பொண்ணுங்க இருக்குதுங்களா, அதுல 10 வெளியில அனுப்பிச்சிருவாங்களா, மீதி 10 வீட்டுக்குள்ளேயே வச்சு ஆமா. ఇన్స్పెక్టర్ గారికి కావాలంటే ఆ 20 మీకే పంపిస్తాను. இப்போ உங்களுக்கு அத்தனை வேணும்னு வச்சுக்கோங்க, அந்த 20 உங்களுக்கே தள்ளிடுறாங்க. ஒரு காலத்துல இவங்களே தள்ளுவாங்க தானே. இவர்தான் எர்ணாகுளம் மாதவ நாயர். வணக்கம். இந்த ஊர்ல கேப்ரே டான்ஸ் நடத்துறதுல நம்பர் 1 இவரு. டாப்ல இருந்து லோ வரைக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்ப நீங்க விரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்பவே இங்கேயே அவுட் விட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் இங்கதான் கேப்ரே டான்ஸே பாப்பாரு. கேஸ் எல்லாம் வீட்டுல. இவர்தான் கள்ளச்சாராய கிங்கு, பேரு சின்னசாமி. வணக்கண்ணே. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் எங்களோட சேர்ந்துகிட்டு இவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் அவர் வீட்டுல டிவி என்ன, விசிஆர் என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன, அது என்ன, இது என்ன, ஏகப்பட்ட என்ன. நீங்களும் இவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்க வீட்டுல விசிஆர் இருக்கும், பலான கேசட்டோட. எக்ஸ்கியூஸ் மீ. సిగరెట్ కావాలా? వద్దు వద్దు. என்ன அவரை விட நீ அலையிற, உட்காரு. கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்னையா சார்? 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க. ப்ரொமோஷனை பத்தி ஏதோ சார், எங்க 2 பேருடைய ப்ரொமோஷனுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணு சார். தொப்பியும் சட்டையும் கழட்டுங்க. தொப்பிக்கு ப்ரொமோஷனுக்கு என்ன சார் சம்பந்தம்? கலட்டியா? சரி சரி. தேடுற ஆளுங்க இங்கதான் இருக்காங்க. நீங்க தப்பு பண்ணும்போது இவங்க கையை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிட்டு சும்மா இருந்தனாலதான் இன்னைக்கு லாக்அப்க்கு வெளியே இருக்க வேண்டியவங்க உள்ள போறாங்க. இந்த தப்பை தொடர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா இவங்களுக்கு ஏற்பட்ட இதே நிலைமைதான் உங்களுக்கும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல மட்டும் இல்ல, இந்த ஸ்டேட்ல நீங்க யாரும் இருக்க கூடாது. Now get lost. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். குற்றவாளிகளை கைது செய்து கோர்ட்ல நிறுத்த வேண்டிய போலீஸ்காரங்களான இவங்களே குற்றங்கள் செஞ்சா இந்த நாட்டுல எப்படி சார் குற்றங்கள் குறையும்? அப்புறம் போலீஸையும் கோர்ட்டையும் யார் சார் மதிப்பாங்க? குற்றவாளிகளை கைது செய்து ஆதாரப்பூர்வமா அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். இனிமே அவங்களுக்கு தகுந்த தண்டனை தர வேண்டியது கணம் நீதிபதியாகிய உங்கள் பொறுப்பு. இந்த நாட்டில் தவறு யார் செய்தாலும் தண்டனை உண்டு. ஆகவே இவர்களுக்கு 5 வருட சிறை தண்டனை விதிக்கிறேன். குற்றம் செய்தவர்கள் தன் டிபார்ட்மெண்டை சேர்ந்தவர்கள் என்பதை கூட பார்க்காமல் அவர்களை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திய இன்ஸ்பெக்டர் விஜய் அவர்களை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. உங்கள் ஓட்டு பிச்சைக்கண்ணை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. பிச்சைக்கண்ணை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. நட்சத்திரத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. நட்சத்திரம் பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. பிச்சைக்கண்ணை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. பிச்சைக்கண்ணை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. பிச்சைக்கண்ணை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. நட்சத்திரம் பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. நட்சத்திரம் பார்த்து போடுங்கம்மா ஓட்டு. வணக்கம் வணக்கம் ராஜா. நான் கடவுளை கூட நம்புறதில்ல. உன்னை நம்பித்தான் இந்த தொகுதியில நிக்கிறேன். நீ மட்டும் மனசு வச்சேன்னு வச்சுக்கோ, என்னை எய்த்து நிக்கிறவனுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் கிடைக்கும். அது அவனோட ஓட்டு. பிச்சைக்கண்ணு நைனா நாட்டோட தலையெழுத்தை பத்தி நடு ரோட்ல பேசுறதை விட ம். கொஞ்சம் ஒதுங்குமா? ஒதுங்குமா? வாங்க. ஒதுங்கு. தொண்டர்களே, தலைவரை கவனிச்சு அனுப்புறேன். வாங்க. சிகரெட்டா? ஆ. என்ன சிகரெட்? பில்ஸ். ஆமா பிச்சை, வெளியே நிக்கிறான்ல ஒரு தொண்டை பசங்க, அவங்களுக்கு தலைக்கு 10 ரூபா கொடுக்குறியா? உன்ன போய் தாய் குலத்தின் தலைவன்றானுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் தாய் குலத்தின் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பை தலைவன் சொல்லக்கூடாது இல்ல, அதனாலதான் தொண்டனுங்க சொல்றாங்க. நல்ல பாலிசி. ஆமா, இங்க ஒரு தாய் குலம் இருக்கு, பாக்குறியா? ஆமா, ஆண்டால என்னையா? பாப்பாவை தெரியுதா? இந்த தாய் குலத்துக்கு எவ்வளவு பாக்கி வச்ச? பாக்கியா? ஏண்டா பாக்கி வைக்கிறது நான் டீ கடையா? அட டீ கடையில கூட பாக்கி வைக்கலாம்டா. கால் வயிறு கஞ்சி கில்லன்னு முந்தானி வச்சு இவகிட்ட போய் பாக்கி வச்சுட்டு போயிருக்க. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? பாக்கெட்ல ஒண்ணு இல்ல, தொண்டனுங்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். ஏன் படுக்கிறவ நீ பணம் கொடுக்குற தொண்டனா? கொடுத்துறேன், நானே கொடுத்துறேன். ஜெயிச்ச உண்ட கொடுத்துறேன். அட பாவிங்களா, இத கூட நீ ஜெயிச்சு மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி தான் கொடுக்கணும், அப்படிதானே? இல்ல, அன்னைக்கு 100 ரூபாயா இருந்துச்சு இல்ல, சில்லறை இல்ல ராஜா. சில்லறை தானே வேணும்? ஆ, ஆ. நான் தரேன். எவ்வளவு வேணும்? ஏன் டப்பு டிப்புன்னு சத்தம் கேட்குது தெரியுமா? ராஜா தலைவருக்கு சோனா பிடிச்சு கொடுக்குறான். ராஜான்னா ராஜா தான். நம்ம தலைவரை என்னமா கவனிக்கிறான் பாத்தியா? என்ன இது கடாமடான்னு கேக்குது? இது என்ன சத்தம்? தலைவர் எலும்பு கட்டிச்சு நுறுக்கிறாரு.
எழுந்துரு ஓடு. நீ இந்த கோலத்துல போனா உன் தொண்டனுங்க உன்னை மதிக்க மாட்டானுங்க. கொஞ்சம் அழகா போ. அம்மா ஆண்டாள அந்த சீப் எடுத்தாமா. என்ன தலைவர் ரொம்ப களைச்சு போய் வர்றாரு? உண்ட மயக்கம் தலைவருக்கு உண்டு இல்ல? ஏண்ணே சோடா கடா குடிச்சீங்களா? உள்ள டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டதே. உள்ள கரகரன் நொறுங்குற சத்தம் கேடுச்சே. அது ஆட்டுக்காலா கோழிக்காலா? ரெண்டு பல்ல காணா. அது ஒண்ணும் இல்ல தொண்டர்களே, ரொம்ப நாளா 2 பல்லு வலிக்குதுன்னு சொன்னார். சரி டாக்டர் போனா செலவாகுமே, அதான் நானே எடுத்து கையில கொடுத்துட்டேன். ஏன் கை வலிக்குதா? வேணா அதே எடுத்துருவான். தலைவா தொண்டா நீங்க வெட்டிடுவேன். உங்க தலைவர் உள்ள சோடாவும் குடிக்கல, கோழி காலையும் கடிக்கல. உடைஞ்சது இந்த 2 காலும் கம்மா நாட்டு. இனி எவனாவது ஓட்டு கீட்டு கேட்டு சேரி பக்கம் வந்தீங்க, 2ஆவது வந்து நரம்பு எடுத்து நடு ரோட்ல கொடி நாட்டிடுவேன். பிஸ்கோத்து பசங்களா. சார் வணக்கம் சார். இங்க வா. என்ன சார்? ஏன் சார் இப்படி வணக்கம் சொன்னது கண்ணத்துல அடிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்டனா? ஏன் தேவையில்ல வணக்கம் சொன்ன? போலீஸ்கார ராஜன் தான் சார் நான் உங்களுக்கு வணக்கம் வச்சேன். நீங்க வணக்கம் வச்சாப்புல எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்துட்டு போறாங்களாக்கு. போன பரதேஷ். அப்பா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தேங்காய்க்கு மட்டும் உரிச்சிட்டு இருக்கேன். நல்லாவே உரிக்கிறேன். நில்லு. என்ன கோழி குருமா வாசனை அடிக்குது? ஏதாவது விசேஷமா? சனிக்கிழமை இல்ல, கோழி பண்ணக்காரன் வந்துட்டு போனா, அவங்க கிட்ட துட்டு இல்ல, கோழியை கொடுத்துட்டு போனா, அதான் இந்த வாசனை. அவன் கோழி பண்ண வச்சிருக்கான், கோழியை கொடுத்துருக்கான். என்கிட்ட என்ன இருக்கு? லட்டி இருக்கு. அத கூட நான் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட் இது. அம்மா இந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் 2 வீடு 3 வீடுன்னு சொல்றாங்களே, நீ எப்படியா? அத ஏன் கேக்குறேன்? நானும் 10 நாள் லீவ் போட்டு ஒரு சின்ன வீடா பார்த்து செட்டப் பண்ணேன். நல்ல நாளா பார்த்து அல்வா மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா எனக்கு முன்னாடி எங்க அப்பா இருக்காரு. அப்புறம் என்ன, அவர் போனதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். எங்கயா? ஏன் வீட்டுக்குமா? அடச்சே, இத சொல்றதுக்கு இங்க வந்த? ஐயோ உன்னை பார்த்தது மூடே அவுட் ஆகி போச்சு. ஆமா அந்த ராஜபைலங்க உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. அவர் குளிச்சது போதும், தேசல வந்து ஐயா பாக்க சொல்லு. ஏன் நீங்க இருந்து கூட்டிட்டு போக மாட்டீங்களா? எனக்கு மூடு இல்ல, நேரா வீட்டுக்கு போறேன். சாரு கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, குளிச்சிட்டு வர்றது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாரி சார். என்ன விஷயம் சார்? ஏன்பா இங்க வந்து இவ்வளவு மரியாதையா கை கட்டி நிக்கிறியே? சேரியில ஓட்டு கேட்க வந்த எம்எல்ஏ போட்டு அடிச்சிருக்கியப்பா? இல்ல சார், ஒரு விபச்சாரிக்கு 20 ரூபாய் பாக்கி வச்சவன்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ. அவனுக்கு கை கட்டி வாழ்கன்னு சொல்றதுக்கு 10 பேரு. இவெல்லாம் நாட்டுக்கு என்ன சார்? அதான் சார் மனசு பொறுக்காம அடிச்சிட்டேன். தப்பே இல்லப்பா. என்னது தப்பே இல்லையா? அப்படின்னா இவனை முன்னாடி அடிக்கிறது தப்பே இல்ல. நீ கொஞ்சம் ஒதுங்கிட்டு வேடிக்கை பாரு.
கூலிக்கு வந்த பிஸ்கோத்து பசங்களா? சட்டசபைக்கு போலான்னு புறப்பட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட இருந்து போன் வந்தது, உடனே வந்துட்டேன். பிரதமரை பார்க்கலான்னு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட இருந்து போன் வந்தது, வந்துட்டேன். நான் கூட திருப்பதி 7 மணியான தரிசனம் பண்ணலான்னு புறப்பட்டேன். திடீர்னு ஆண்டவன்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. திருப்பதி 7 மணியான எப்ப வேணாலும் தரிசனம் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய தரிசனம் தான் எனக்கு முக்கியம். அதான் புறப்பட்டு வந்துட்டேன். என்னவா இருக்கும்? ஆண்டவர் வந்தா தெரியும். யோ, நம்ம எல்லாம் காரணம் இல்லாம ஆண்டவர் வர சொல்ல மாட்டாரியா? யோ, இதோ ஆண்டவர் வராரியா? வணக்கம் சார். ஐயா. யாரையா இவன்? நம்ம தொகுதி எம்எல்ஏங்க. எப்படி எம்எல்ஏ ஆனா? உங்க தயவாலதான். யோ, உன் பொண்ணு கல்யாணத்தை எத்தனை லட்சம் செலவு பண்ணி எவ்வளவு ஆடம்பரமா நடத்தி வச்சாரு ஐயா. அத மறந்துட்டியா? நீ மட்டும் என்ன ஐயா பெருசா பேசுற? உன் பையனுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சது ஐயா தயவால தானே? யோ, ஏன் அனாவசியமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நல்லா இருக்க. சிட்டியோட சட்டம் ஒழுங்கு எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. ஆமா, நீங்க எப்படி டிஐஜி ஆனீங்க? சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்த உங்களை ஒரே ராத்திரில டிஐஜி ஆக்குனது ஐயா தானே? ஆக கூடி என் செல்வாக்கு தான் உங்களை தலை நிமிர வச்சது. அடுத்தவங்களுக்கு சல்யூட் அடிச்சிட்டு இருந்த இவனை பார்த்து 1000 பேர் சல்யூட் அடிக்க வச்சது நான் தான்னு நீ சொல்ற. பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்த இவனை மந்திரியாக்குனது நான் தான்னு நீ சொல்ற. போஸ்டர் ஓட்டிட்டு இருந்த இவனை எம்எல்ஏ ஆக்குனது நான் தான்னு நீயும் சொல்ற. அப்பேற்பட்ட செல்வாக்குள்ள நான் அனுப்பின ஆளுங்களை நேத்து இடைத்தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போனா யாரோ புளியந்தோப்புல ரவுடி என் ஆளை அடிச்சு கைய கால முறிச்சு பல்ல உடைச்சு அனுப்பி இருக்கிறான். ஓட்டு கேட்க போன மத்தவங்களையும் அடிச்சு விரட்டி இருக்கிறான். சரி, நியாயமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்தா அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த புளியந்தோப்பு ரவுடியோட சேர்ந்து நம்ம ஆளுங்களை அடிச்சிருக்கிறான். ஏப்பா, இதுக்குதான் உன்னை மந்திரி ஆக்கினேனா? இதுக்குதான் உன்னை எம்எல்ஏ ஆக்கினேனா? இதுக்குதான் உன்னை டிஐஜி ஆக்கினேனா? கேவலம் ஒரு ரவுடி பையன், அவனுக்கனே அவ்வளவு செல்வாக்கு. சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாத்துறோன்னு நீங்க நெஞ்ச நிமித்திக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட கையையும் வயிற்றையும் தொட்டு பாருங்க. என்ன மீறிய ஒரு ரவுடி ராஜ்யம் நடத்துறான், அதை நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என் முன்னாடி மட்டும் தாப்பா நீங்க கையை கட்டி நிக்கணும், என்ன எதுக்குறவங்க முன்னாடி இல்ல. நான் வேட்டியம் அடிச்சு கட்டினேன்னா என்ன ஆகும் தெரியும் இல்ல? ஐயா, அவசரப்படாதீங்க ஐயா. ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, அவனை நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த ரவுடி லாக்கப்ல இருக்கணும்னா ஈச்சம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் விஜய உடனே அடையாளக்க மாத்து. உங்க டிபார்ட்மெண்ட்லயே அந்த ரவுடி ராஜாவோட மோதுறதுக்கு அவன் ஒருத்தனுக்கு தான் தில் இருக்கு. எஸ் சார். வரங்க. இன்ஸ்பெக்டர் விஜய், அந்த ஸ்டேஷன்ல நீ வேலை இல்லாம இருந்திருப்ப. இப்ப உனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கிறேன். உன்னையே அழிக்கிற வேலை.